ஹாய், நான் கிருத்திகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மாயாஜால காலணிகள். மாயாஜால காலணிகள்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நன்றி உணர்வை பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? இந்த 19th டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐன்ஸ்டீனை பத்தி சொல்லியிருக்காங்க. ஐன்ஸ்டீன் அவரோட இன்வென்ஷன்ல எவ்வளவு பெஸ்டா நம்மளுக்கு நிறைய விஷயம் கொடுத்திருக்காரோ, அதுக்கு ஈக்குவலா இன்னொன்னையும் கொடுத்திருக்காராம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வை அவரு கைப்பட எப்படி எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட வாழ்க்கையில அவருக்கு நடந்த எல்லா விஷயமும், நல்ல விஷயமோ சோகமோ எதுவா இருந்தாலும் அவருக்கு நடந்த நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா? அந்த விஷயம் எல்லாமே யாரை சார்ந்து இருந்துச்சுன்னா, அவங்க கூட இருந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், இல்ல அவங்க கொலீகா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா வேணா இருக்கலாம், அப்பா அம்மா யாரா வேணா இருக்கலாம். அவங்க கூட இருக்கும்போது உயிரோட இருந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க முன்னாடியே இறந்திருந்தவங்களா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாரோட உழைப்புல தான் இவரே நிறைய சார்ந்திருந்தாராம். அப்போ அதெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்ன்ற வழிய யோசிக்கும் போது அவருக்கு கிடைச்ச வழிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 100 முறை அவங்களுக்கு நன்றி சொல்றத வழக்கமா வச்சிருந்தாராம். அதே விஷயத்தை தான் நம்மளையும் செய்ய சொல்லியிருக்காரு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 100 முறை நீங்க காலையில எழுந்துறீங்க இல்லையா? எழுந்தும் போதுல இருந்து நைட் படுக்கிற வரைக்கும் உங்களால எத்தனை முறை வேணாலும் நீங்க சொல்லலாம். ஒரு ஒரு முறையும் நன்றி 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 நீங்க கவுண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு கவுண்டிங்ல தான், உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா கவுண்டிங்ல தான் இருக்கும். இதுவே நீங்க நன்றி உணர்வை உணர்ந்து சொல்லும்போது அதை கவுண்ட் பண்றதா நீங்க பண்ண மாட்டீங்க. 100ன்றது எத்தனை முறை நம்ம சொல்லியிருக்கோம், எத்தனை முறை நன்றி உணர்வை சொல்லியிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. 100 முறைன்றதை கரெக்டா நம்மளால சொல்லவும் முடியாது. அதிகமா சொல்லுவோம், அப்படிலாம் கம்மியா சொல்லுவோம். 100 முறைன்றது எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 19th மேஜிக் டேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்க காலையில எழுந்ததுமே நம்ம கிராட்டிடியூட் பிரேயர் எல்லாமே பண்றோம் இல்லையா? அது முடிச்சுட்டு நீங்க காலை எடுத்து கீழே வச்சதுல இருந்து ஒரு ஒரு முறை நீங்க போகும்போதும், ஒரு ஒரு முறை காலை எடுத்து வச்சு ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் நன்றி உணர்வோட நீங்க உங்களை சார்ந்து இருக்கவங்க எல்லாரையும் நினைச்சு நன்றி நன்றி நன்றின்னு ஒரு ஒரு முறை. மாயாஜல காலடிகள்லாம் என்னது? நம்ம ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கிறது. அப்போ ஒரு ஒரு அடியை எடுத்து வைக்கும் போதும் அந்த மாயாஜாலமான மேஜிக்கல் வேர்ட் அப்படின்னா என்னது? நன்றின்ற வார்த்தையை தான் மேஜிக்கல் வேர்டுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒரு முறை நீங்க கால் எடுத்து வைக்கும் போதும், காலையில எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போறதா இருந்தாலும் சரி, கிச்சன் போறதா இருந்தாலும் சரி, ஹாலுக்கு போறீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல எல்லா வேலையும் குளிக்க போறீங்க, எந்த வேலையா இருந்தாலும் சரி, இல்ல சாப்பிட போறீங்க, தண்ணி குடிக்க போறீங்க, எதுக்கா இருந்தாலும் நீங்க நடந்து ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் நன்றி நன்றி நன்றின்ற வார்த்தையை ரொம்ப உணர்ந்து சொல்லுங்க. நன்றின்ற வார்த்தையை வாயில சொல்றது கிடையாது, உணர்ந்து சொல்லணும். உங்களோட மனசார உணர்ந்து நீங்க எத்தனை முறை சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்க லைஃப்ல மேஜிக்கான விஷயம் நிறைய நடந்துட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத விஷயம் எல்லாமே நீங்க எனக்கு இது எனக்கு நான் இதை எதிர்பார்க்கிறேன், இதுக்காக நான் நன்றி சொல்றேன் அப்படின்ற மாதிரி கூட நீங்க பண்ண தேவையில்ல. நீங்க உங்களை சார்ந்த அந்த விஷயத்துக்கு நீங்க அந்த நிமிஷம் நீங்க என்ன பண்றீங்களோ அந்தந்த நேரத்துக்கு நீங்க நன்றி சொல்லி நீங்க அதை ஆரம்பிக்கும் போது, நன்றி சொல்லி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மேஜிக்கான விஷயம் தானா உங்களை தேடி, அவ்வளவு விஷயமும் தானா உங்களை தேடி வந்துட்டு இருக்குமா. நீங்க எதையுமே தேடி போக தேவையில்ல, அதுவா உங்களை தேடி வருமா. ஒரு ஒரு விஷயமும் நீங்க புக்ஸ் எடுக்க போறீங்க, இல்ல ஸ்கூலுக்கு போறீங்க, ஹாஸ்பிட்டல் போறீங்க, ஏதோ எது பண்ணாலும் சரி, இல்ல ஒரு முடிவெட்ட போறீங்க அப்படின்னா கூட, இல்ல வேற எங்க போறதா இருந்தாலும், யார் வீட்டுக்கோ போறீங்க, யாரையோ பார்க்க போறீங்க, அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க நன்றின்ற வார்த்தையை ஒரு ஒரு முறை காலடி எடுத்து வைக்கும் போதும் நன்றி நன்றி நன்றின்ற வார்த்தையை நீங்க சொல்ல 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 ஒரு ஒரு விஷயத்திலயும் உங்களுக்கு மேஜிக்கான விஷயம் நடந்துட்டே இருக்குமா. நீங்க 100 முறைன்றதை கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. 100 முறை நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 முறை வந்துருச்சா அப்படின்றத மட்டும் தான் நம்ம கவனமா இருப்போம். இதுவே நீங்க நன்றின்ற வார்த்தைய உணர்ந்து யூனிவர்ஸ்க்கோ இல்ல உங்களை சுத்தி நடக்கிற விஷயத்துக்கோ உணர்ந்து நன்றி நன்றி நன்றின்ற வார்த்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு அற்புதமான விஷயம் உங்களை தேடி தானா வந்துட்டே இருக்கும். நீங்க எதையுமே தேடி போக தேவையில்லை. கடவுள் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 86,400 வினாடிகள் கொடுத்திருக்காரு. அப்படின்னா என்னது? 86,400 செகண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. அப்போ அதுல ஒரு நிமிஷத்தையாவது, ஒரு செகண்ட்ஸையாவது நம்ம நன்றின்ற வார்த்தைக்கு உபயோகிக்கும் போது ரொம்பவே அற்புதமான விஷயம் எல்லாமே நம்மளுக்கு நடந்து வருமா. அப்போ ஒரு நிமிஷத்துக்கே நம்மளுக்கு அப்படின்னா
நம்ம ஒரு நாள் ஃபுல்லா ஒரு விஷயமும் நம்மளுக்கு நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் அற்புதமான விஷயம் எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்ல 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 உங்களுக்கு அற்புதம்ன்றது தானா உங்களை தேடி வந்துட்டே இருக்குமா. அப்படிதான் இந்த புக்லயும் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கே தெரியாது. நான் ஏதோ ஒண்ணு பண்ணணும். அதுக்காக என் நன்றி உணர்வோட இருந்தா இது கிடைக்கும் போல அப்படின்னு நினைச்சு தான் நான் ஆரம்பிச்சேன். ஆனா அது மாறும்போது நம்மளுக்கு கிடைக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் எனக்கு என்னென்ன விஷயம்லாம் நல்ல விதமா கிடைச்சிச்சோ, அதை எல்லாத்தையுமே நான் நன்றியோட பார்க்கும்போது, எனக்கு கிடைக்கிற ஒரு விஷயமும் எனக்கு பிடிக்கவே இல்ல ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு. இப்போ என் பக்கத்துல இருக்கவங்க யாருன்னா தண்ணி குடிக்கும்போது கூட, அந்த தண்ணி வந்து "என்ன இந்த தண்ணி டேஸ்ட்டே இல்ல" அப்படின்னு சொன்னா கூட, அந்த தண்ணி உங்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு நன்றி சொல்லுங்க அப்படின்ற வார்த்தைய நான் சொல்வேன். அத விட்டுட்டு அந்த தண்ணி நல்லா இல்ல அப்படின்ற வார்த்தைய சொல்லாதீங்க. அந்த தண்ணி கூட இல்லாம எவ்ளோ பேர் இருக்காங்க இல்லையா? நம்மளுக்கு அற்புதமா நம்ம ஒரு அழகான வீட்ல இருக்கோம். நம்மளுக்கு அழகான எல்லாமே குடும்பம், அன்பானவங்க எல்லாருமே நம்ம பக்கத்துல இருக்காங்க. சாப்பாடு எல்லாமே நம்மளுக்கு கரெக்ட்டான டைம்க்கு கிடைக்குது இல்லையா? நம்மளுக்கு எத தேடி போறோமோ, அது தானாவே நம்மளுக்கு வரும்ன்றதுக்கு நீங்க நன்றி உணர்வோட இருக்கும்போது, எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி உணர்வோட இருக்கீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு தானா வரும். நான் நன்றி உணர்வோடு எவ்வளோக்கு எவ்வளோ இருக்க ஆரம்பிச்சேனோ, அதுக்கப்புறம் என்னோட பார்வையே வேற மாதிரி ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சில விஷயத்துக்கு எல்லாமே ஹியூமன் பீயிங்கா இருந்தாலே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எனக்குமே இருந்திருக்கு. ஆனா நான் அத மாத்தி எனக்கு எது எதெல்லாம் நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இந்த புக்க படிச்சதுக்கு அப்புறம் நான் எது எதெல்லாம் நல்ல விஷயம்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சேனோ, அது எல்லாமே எனக்கு பல மடங்கா அற்புதமா நடக்க ஆரம்பிச்சுச்சு. நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு அற்புதங்கள் எல்லாமே தானா என்ன தேடி நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்களும் ஒரு நாளும் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி உணர்வுன்ற வார்த்தைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே உங்களை தானா தேடி அற்புதமான விஷயமா நடந்துட்டு இருக்கும். இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, காலையில எழுந்துருங்க. எழுந்துட்டு உங்க லைஃப்ல நடந்த ஒரு 10 நம்மளுக்கு வந்து 10 விஷயம் தான் நல்லதா நடந்திருக்கும் அப்படின்னு கிடையாது. இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையில நிறைய விஷயம் நல்லதா நடந்திருக்கும். ஒரு நாளைக்கு 10 10ஆ எடுத்து நம்ம 10 விஷயத்துக்கு எடுத்து நம்ம நன்றி சொல்றோம். அவ்வளவுதானே தவிர 10 விஷயம் தான் நம்மளுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? அப்போ நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 விஷயத்துக்கு கடந்து வந்த பாதையில ஒரு 10 விஷயத்துக்கு எனக்கு இந்த விஷயம் எல்லாமே நல்லா அற்புதமா நடந்திருக்கு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சு எழுதுறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ உங்கள கண்டுபிடிச்சு அந்த அற்புதங்கள் வந்து சேரும். அப்போ நீங்க காலையில எழுந்து அந்த 10 விஷயத்த அற்புதமான 10 விஷயத்த நினைச்சு நன்றி, நன்றி, நன்றின்ற வார்த்தைய சொல்லுங்க. ஒரு லைனையும் படிச்சுட்டு நன்றி, நன்றி, நன்றின்ற வார்த்தைய சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு முறை இப்போ நன்றின்ற கிராட்டிட்யூடுன்றது நம்ம எப்ப சொல்றோம் அப்படின்னா, காலையில எழுந்ததுமே கண்ணு தொறக்கும் போதே ஃபர்ஸ்ட் நம்ம கிராட்டிட்யூடோட தான் ஆரம்பிக்கணுமே. அதுக்கப்புறம் நீங்க நடந்து போவீங்க தெரியுமா? ஒரு முறை காலடி எடுத்து வைக்கும் போதும், எதையாவது உங்க லைஃப்ல நடந்திருக்க நல்ல விஷயத்தெல்லாம் நினைச்சு, எனக்கு கிடைச்ச நல்ல மக்கள், பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இல்ல கொலீக்ஸ் இந்த மாதிரி யார் வேணா இருக்கலாம். நீங்க போய் ஒர்க் பண்றீங்கன்னா, உங்க பக்கத்துல இருக்கவங்க, உங்க மேனேஜர், உங்க பாஸ் யார வேணா இருக்கலாம். அவங்கள நினைச்சு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்க விஷயம் ஒரு பெண்ணா இருந்தா கூட, அந்த பெண் உங்களுக்கு எழுதி நிறைய ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்றதுக்குலாம் கூட உதவியா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். எவ்வளவு விஷயம் இருக்கு. அத மாரி எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு தோணுதோ, எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு ஒரு வாட்டி கால் எடுத்து வைக்கும்போதும், நன்றி. யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்க. யூனிவர்ஸ்க்கும் நன்றி சொல்லலாம். உங்க விஷயத்துக்கும் நன்றி சொல்லலாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சு சொல்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு அற்புதம் நடந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, அப்புறம் நைட்டு நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி மேஜிக்கல் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. மேஜிக்கல் ஸ்டோன் எடுத்து, இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் நன்றின்ற வார்த்தைய சொல்லி, எந்தெந்த விஷயம் அற்புதமா நடந்துச்சோ, உங்களுக்கு கிடைச்ச எல்லா அற்புதமான விஷயத்தையும் நினைச்சு நன்றின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணிட்டு படுங்க. அப்போ நீங்க நைட்டு மெடிடேஷன் மெடிடேஷன் பண்ணிட்டு நைட்டு நீங்க படுக்கும்போது காலையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மறுநாள் காலையில நீங்க எழுந்தபோது அந்த நாளே ரொம்ப அற்புதமா இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.